வணக்கம் அன்புள்ள துலாம் ராசிக்காரர்களே. இது உங்கள் அன்பான ஜோதிட பயணத்தை தொடர்ந்தும் நம்பிக்கையுடன் மேற்கொள்வோம். இன்று 2025ஆம் ஆண்டின் மே முதல் ஆகஸ்ட் வரை துலாம் ராசி மக்களுக்கான ராசி பலன்களை விரிவாக பார்ப்போம். இந்த 4 மாதங்களிலும் எவ்வாறு முன்னேற்றம் காணலாம், எதை கவனிக்க வேண்டும், உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாக்க எது செய்ய வேண்டும் என்பதை பார்க்கப் போகிறோம். மே மாதம் புதிய தொடக்கம், நம்பிக்கையோடு செயல்படும் நேரம். மே மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு புதிய தொடக்கம் மற்றும் நம்பிக்கையோடு செயல்படும் நேரமாக இருக்கும். உங்கள் கடமைகளை சிறப்பாக செய்யும் போது அதற்கான பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும். பணியிடத்தில் உங்களது திறமை பெரிதும் பாராட்டப்படுவதை காணலாம். கடந்த சில மாதங்களில் இருந்த மன அழுத்தம் இந்த மாதத்தில் குறையும். தொழிலில் புதிய திட்டங்கள் ஆரம்பிக்கலாம். பழைய வாடிக்கையாளர்களுடன் உறவுகளை பராமரிக்க புதிய வாடிக்கையாளர்களை சேர்க்க முடியும். சிலருக்கு தொழிலில் முன்னேற்றம், உயர்வு அல்லது சிறந்த வாய்ப்புகள் அமையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். கணவன் மனைவி இடையே புதிய புரிதல் ஏற்படும். பிள்ளைகளின் கல்வி சாதனைகள் நடைபெறும். வீட்டு அமைதியையும் மகிழ்ச்சியையும் அனுபவிப்பீர்கள். ஆரோக்கியத்தில் சீரான நிலை நிலவும். உடல் நலம் எந்த பெரிய பிரச்சனைகளும் இல்லை. மன அமைதி, ஆனந்தம் அதிகரிக்கும். ஆன்மீகம், தியானம், சாத்திரபாராயணம் அல்லது வழிபாடு நன்மை தரும். ஜூன் மாதம் சோதனைகள், பொறுமையோடு வெற்றி பெறுதல். ஜூன் மாதம் சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். உங்கள் தொலைநோக்கு திறமை மற்றும் போராட்டம் அவசியமாகும். பணியிடத்தில் சில குழப்பங்கள் ஏற்படலாம். மேலாளர்களின் பாராட்டுக்கள் குறையும். ஆனால் உங்கள் திறமைகள் மற்றும் நிதானமான செயல்கள் வெற்றியை கொண்டு வரும். தொழிலில் செலவுகள் அதிகரிக்கும். முதலீடுகளை பரிசீலித்து செய்ய வேண்டும். பழைய கடன்கள் அல்லது எதிர்பாராத செலவுகள் மன அழுத்தத்தை உண்டாக்கலாம். ஆனால் நீங்கள் துணிச்சலாக செயல்பட்டால் வெற்றி கிட்டும். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். உறவுகளில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆனால் இதனை சமாளிக்க நேர்மையான பேச்சு மற்றும் உறுதியான சிந்தனைகள் மிகவும் முக்கியமானவை. ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். சிறுநீரக பிரச்சனைகள், காசநோய்கள். மன அழுத்தம், சூழ்நிலையை நினைத்து பதட்டப்படுவீர்கள். ஆனாலும் சாதாரண உடற்பயிற்சி, சரியான உணவு முறைகள் பிரச்சனைகளை தவிர்க்க உதவும். ஜூலை மாதம் வெற்றி, முன்னேற்றம், உற்சாகம். ஜூலை மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு வெற்றி மற்றும் முன்னேற்றத்தை கொண்டு வரும். உங்கள் முயற்சிகள் பரிசு பெறும். மேலாளர்களிடமிருந்து பாராட்டுகள் மற்றும் முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும். தொழிலில் முயற்சிகள் வெற்றி பெறும். புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் ஒப்பந்தங்கள் ஏற்படும். சிறிய முயற்சிகள் நீண்ட நாட்களுக்கு இலாபமான வாய்ப்புகளாக மாறும். பழைய கடன்கள் அல்லது வேலை தொடர்பான பிரச்சனைகள் தீரும். புதிய தொழில்முறை வாய்ப்புகள் துவங்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி, அமைதி இருக்கும். சுப நிகழ்வுகள், திருமண பேச்சுக்கள் மற்றும் பிற முன்னேற்றங்கள் நடைபெறும். பிள்ளைகள் கல்வி தொடர்பான சாதனைகள் கண்டுபிடிக்கப்படும். உறவுகளில் எந்தவொரு தவறுகளும் சரி செய்யப்படுவதாக இருக்கும். ஆரோக்கியம் புதிய சக்தி, உற்சாகம், சுறுசுறுப்புடன் இருக்கும். உடல் நலம் சரியாயிருக்கும். உடற்பயிற்சி மற்றும் சமையல் பழக்கங்களை கவனித்தால் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும். ஆன்மீக தியானம், வழிபாடு, தவம் மேற்கொள்வது நல்லது. ஆகஸ்ட் மாதம் சிரமங்கள், கவனம் தேவை. ஆகஸ்ட் மாதம் சில சிரமங்களுடன் இருக்கக்கூடும். வேலை மற்றும் தொழிலில் பதட்டங்கள் அதிகரிக்கும். பழைய பிரச்சனைகள் மீண்டும் எழும். பணியிடத்தில் இழப்புகளை சந்திக்க நேரிடலாம். ஆனால் நீங்கள் முழுமையாக உழைத்தால் உங்கள் முயற்சிகள் வெற்றியளிக்கும். தொழிலில் பயனுள்ள திட்டங்களை முடிக்க சற்று தடைகள் உண்டாகலாம். உங்களின் நிபுணத்துவம் மற்றும் சிந்தனை திறன் வெற்றிக்கான திறவுகோலாக அமையும். குடும்பத்தில் மன வருத்தம், மன அழுத்தம் ஏற்படலாம். பேசும்போது அதிக கவனம் செலுத்தவும், குடும்ப உறவுகளை வெற்றியுடன் சமாளிக்கவும், எந்தவொரு தவறான நடத்தை தவிர்க்கவும். ஆரோக்கியத்தில் உடல் சோர்வு, குளிர்,
ஜலநாயம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். இதற்கான பரிந்துரைகளுக்கு உணவின் போது சரியான நேரத்தில் உணர்வு மற்றும் ஒழுங்கமைப்பு தேவை. போதுமான உறக்கம், உடற்பயிற்சி, ஆரோக்கிய உணவு உங்கள் உடல் நலத்திற்கு உதவும். பரிகாரங்கள் மற்றும் பரிந்துரைகள்: புதன்கிழமைகளில் விநாயகருக்கு பூஜை செய்யவும். நேர்மையான தொழில் நுட்பங்கள் உங்கள் வெற்றிக்கு உதவும். சங்கவாரத்திற்கு பிறகு கீரையின் நீர் அருந்தி செல்லுதல் நன்மை தரும். சில நேரங்களில் பூஜையில் மூலிகைகள் வைத்துக் கொள்வது. தாயாரிடம் மன்னிப்பு பெறுதல் நல்லதாக அமையும். அன்புள்ள துலாம் ராசிக்காரர்களே, இந்த 4 மாதங்களும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் முக்கியமான நேரமாக இருக்கும். உங்கள் விடாமுயற்சியும் உழைப்பும் உங்கள் வெற்றிக்கு வழி ஏற்படுத்தும். எண்ணங்களை சரியாக வைத்து பொறுமையாக செயல்படுவீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் மிகப்பெரிய முன்னேற்றம் காணலாம். இந்த ராசிபலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவுக்கு விருப்பம், லைக் கொடுக்கவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், உங்கள் கருத்துக்களை கீழே பகிரவும். நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம் அன்புள்ள விருச்சிகம் ராசிக்காரர்களே, இது உங்கள் அன்பான ஜோதிட பயணத்தை தொடர்ந்தும் நம்பிக்கையுடன் மேற்கொள்வோம். இன்று 2025ஆம் ஆண்டின் மே முதல் ஆகஸ்ட் வரை விருச்சிகம் ராசி மக்களுக்கான ராசி பலன்களை விரிவாக பார்ப்போம். இந்த 4 மாதங்களிலும் எவ்வாறு முன்னேற்றம் காணலாம், எதை கவனிக்க வேண்டும், உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாக்க எது செய்ய வேண்டும் என்பதை பார்க்கப் போகிறோம். மே மாதம் புதிய பாதை, நல்ல தொடக்கம். மே மாதம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் மற்றும் சக்தி வழங்கும் நேரமாக இருக்கும். உங்கள் திறமை மற்றும் உழைப்புக்கு பரிசாக மேலதிக பொறுப்புகள் கிடைக்கும். பணியிடத்தில் சாதனைப்படுத்துவீர்கள். இதனால் மேலாளர்களின் பாராட்டுகள், மேம்பாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும். தொழிலில் புதிய முயற்சிகள் துவங்கவும், பழைய வாடிக்கையாளர்களுடன் உறவுகளை வலுப்படுத்தவும் முடியும். இம்மாதத்தில் பணவரவு மிக சிறப்பாக இருக்கும். ஆனால் முதலீடுகளை கவனமாகச் செய்யவும். தொலைநோக்கு சிந்தனை முக்கியம். குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் அமைதி நிலவும். உறவுகளுக்குள் புதிதாக ஆர்வமும் அதிரடியும் ஏற்படும். பிள்ளைகள் நல்ல சாதனைகள் நிகழும். வீட்டு சுப நிகழ்வுகள் நடைபெறக்கூடும். ஆரோக்கியமென்ற பெரிய பிரச்சனைகளும் இல்லை. உங்கள் உடல் நலம் நல்ல நிலையில் இருக்கும். ஆன்மீகத்திற்கு நீங்கள் அதிக நேரம் ஒதுக்கலாம். தியானம் மற்றும் பிராணாயாமம் மூலம் மனநிலை தூய்மைப்படுத்தலாம். ஜூன் மாதம் சோதனைகள், பொறுமையுடன் முன்னேற்றம். ஜூன் மாதம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு சில சவால்களை சமாளிக்க வேண்டிய மாதமாக அமையும். பணியிடத்தில் சில குழப்பங்கள், போட்டிகள் உண்டாகலாம். உங்கள் திறமையை நிரூபிக்க பெரும் பொறுப்பு ஏற்படும். தொழிலில் எதிர்பாராத பிரச்சனைகள் மற்றும் நிலவரங்கள் உருவாகக்கூடும். புதிய திட்டங்களை சற்றே தாமதமாக துவங்குவீர்கள். செலவுகள் அதிகரிக்கும். பழைய கடன்களை அடைப்பது சற்று கடினமாக இருக்கும். புதிய வணிக ஒப்பந்தங்கள் மற்றும் முதலீடுகளில் கவனம் செலுத்தவும். விரைவில் லாபம் தராத முதலீடுகளிலிருந்து விலகுவது சிறந்தது. குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். பிள்ளைகள் சற்று மனநிறைவு குறையும். உறவுகளில் தவறான புரிதல்களால் மன அழுத்தம் ஏற்படலாம். ஆனால் உரிமை, மதிப்பு மற்றும் நேர்மை மூலம் சமாளிக்க முடியும். ஆரோக்கியத்தில் மன அழுத்தம் அதிகரிக்கும். உடல் நலம் சில குறைவுகள் ஏற்படலாம். மன அமைதிக்காக நீங்கள் தியானம்,
சுவாச பயிற்சிகள் மற்றும் நடனத்தை பயன்படுத்தலாம். ஜூலை மாதம் முன்னேற்றம், நல்ல வாய்ப்புகள். ஜூலை மாதம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் செயல்பாட்டிலும் வெற்றியிலும் முன்னேற்றம் அளிக்கும். உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். நீங்கள் எதை திட்டமிட்டாலும் அதற்கான ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பணியிடத்தில் உங்கள் திறமை மற்றும் செயலில் உங்களின் பாராட்டுகள் அதிகரிக்கும். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள், வாடிக்கையாளர்களுடன் உறவுகள் மேம்படும். நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். முதலீடுகள் மிக வெற்றிகரமாக அமையும். சிலர் தொழிலில் பொது வாய்ப்புகளை பெறுவார்கள். வெற்றி உங்கள் வழியில் இருக்கும். குடும்பத்தில் உறவுகள் மேம்படும். மகிழ்ச்சி, அமைதி மற்றும் அன்பு வலுப்பெறும். பிள்ளைகள் நல்ல சாதனைகளை சாதிப்பார்கள். வீட்டு அமைதியுடன் சில சுப நிகழ்வுகள் நடைபெறும். ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனைகளும் இல்லை. உணவு முறையில் கவனம் செலுத்துவதால் உங்கள் உடல் நலம் மேலோங்கும். மன அமைதி ஏற்படும். ஆன்மீகத்தில் அதிக நேரம் ஒதுக்கி உங்கள் உள்ளத்தில் அமைதி அடையலாம். ஆகஸ்ட் மாதம் சவால்கள், நிதானமான செயல்பாடு அவசியம். ஆகஸ்ட் மாதம் சற்று சவால்களுடன் இருக்கும். வேலைப்பளு அதிகரிக்கும். திட்டமிடப்பட்ட வேலைகளில் தாமதம் அல்லது தடைகள் ஏற்படலாம். பணியிடத்தில் சில குழப்பங்கள் உண்டாகலாம். உங்கள் திறமையை நிரூபிக்கவும் பொறுமையுடன் செயல்படவும். சில எதிர்மறை நிலவரங்களை சமாளிக்க வேண்டி வரும். தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் சற்று குறைவாக இருக்கக்கூடும். ஆனால் உங்கள் வழிமுறைகள் சரியானதாக இருந்தால் இந்த சந்தர்ப்பம் வெற்றியாக மாறும். பழைய வாடிக்கையாளர்களுடன் உறவை புதுப்பிக்கவும். குடும்பத்தில் மனமாறுதல் ஏற்படும். உறவுகள் சற்று குழப்பம் இருக்கும். இதை நிதானமாக சமாளிப்பது முக்கியம். சிறிய பிரச்சனைகள் தீரும், ஆனால் மன அமைதி மிக முக்கியம். ஆரோக்கியம், சில திடுக்கிடும் பிரச்சனைகள் ஏற்படலாம். நீங்கள் போதுமான உறக்கம், உடற்பயிற்சி மற்றும் சரியான உணவு முறையில் கவனம் செலுத்தினால் பிரச்சனைகள் தீரும். பிராணாயாமம் மற்றும் தியானம் உங்களுக்கு மன அமைதியை தரும். பரிகாரங்கள் மற்றும் பரிந்துரைகள். புதன்கிழமைகளில் விநாயகருக்கு பூஜை செய்யவும். பச்சை நிற ஆடை அணிந்து கடவுளுக்கு அர்ப்பணிக்கவும். சங்கவாரத்திற்கு பிறகு கீரையை உணவில் சேர்க்கவும். உலகப்புகழ் கொண்ட நூல்களைக் கொண்டு தியானம் மேற்கொள்வது நல்லது. குடும்ப உறவுகளை வலுப்படுத்த நல்ல உழைப்பும் நேர்மையும் தேவையானது. அன்புள்ள விருச்சிகம் ராசிக்காரர்களே, இந்த 4 மாதங்களும் உங்களுக்கு பல நல்ல முன்னேற்றங்களை கொண்டு வரும். உங்களின் முயற்சி, பொறுமை மற்றும் புத்திசாலித்தனம் உங்கள் வாழ்க்கையை சீர்குலையாமல் முன்னேற்றமாக மாற்றும். எப்போதும் முன்னேற்றத்தை நோக்கி நல்ல எண்ணங்களுடன் செயல்படுங்கள். இந்த ராசிபலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவுக்கு விருப்பம் கொடுத்து சப்ஸ்கிரைப் செய்யவும், உங்கள் கருத்துக்களை கீழே பகிரவும். நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம் அன்புள்ள தனுசு ராசிக்காரர்களே, இது உங்கள் பான ஜோதிட பயணத்தை தொடர்ந்தும் நம்பிக்கையுடன் மேற்கொள்வோம். இன்று 2025ஆம் ஆண்டின் மே முதல் ஆகஸ்ட் வரை தனுசு ராசி மக்களுக்கான ராசி பலன்களை விரிவாக பார்ப்போம். இந்த 4 மாதங்களிலும் எவ்வாறு முன்னேற்றம் காணலாம், எதை கவனிக்க வேண்டும், உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாக்க எது செய்ய வேண்டும் என்பதை பார்க்கப் போகிறோம். மே மாதம் புதிய வாய்ப்புகள், முன்னேற்றத்தின் ஆரம்பம். மே மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் மற்றும் வெற்றியின் போது புதிய தொடக்கங்கள் அளிக்கும். இந்த மாதம் நீங்கள் உங்கள் தொழில் மற்றும் பணத்தில் புதிய முயற்சிகள் செய்வீர்கள். சிலர் புதிய திட்டங்களை துவங்க முடியும். மேலதிக பொறுப்புகள் உங்கள் திறமையை தாண்டி இருக்க வாய்ப்பு உள்ளது.
தொழிலில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கும் புதிய வர்த்தக ஒப்பந்தங்களை பெறுவதற்கும் இந்த மாதம் சிறந்த காலம். முக்கியமாக நீங்கள் எதிர்பாராதவர்களிடம் இருந்து ஆதரவு மற்றும் வாய்ப்புகளை பெறுவீர்கள். குடும்பத்தில் நீங்கள் அணுகும் புதிய சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் இருக்கலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல உறவுகளை காத்து உங்களை ஒரு தளமாக வைத்து உதவும். பிள்ளைகளின் கல்வி நல்ல முன்னேற்றம் காணப்படும். ஆரோக்கியத்தில் சிறப்பான நிலைமை இருக்கும். நீங்கள் உணவு முறைகள் மற்றும் உடற்பயிற்சி மூலம் ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும். ஆன்மீக வழிபாடு மற்றும் தியானம் உங்களுக்கு அமைதி தரும். ஜூன் மாதம் சவால்கள், நிதானமான அணுகுமுறை. ஜூன் மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சவால்களை சமாளிக்க வேண்டிய நேரம். தொழிலில் சில தடைகள் ஏற்படலாம். இந்த மாதம் உங்கள் திறமைகளை காட்டும் போது சில பின்தொடர்ச்சிகள் அல்லது பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் உங்கள் மனோதத்துவமும் உழைப்பும் முக்கியமாக இருக்கும். உதாரணமாக, குழப்பம் மற்றும் கடுமையான நிலவரங்களை தாண்டி சிறந்த வாய்ப்புகளை பெறலாம். பல வழிகளில் முன் செல்ல முயற்சி செய்யும் போது சில நேரங்களில் பயனற்ற முடிவுகளை சந்திக்கவும் நேரிடலாம். எனினும் பொறுமை மற்றும் சுயநலத்தை தவிர்த்து செயல்படுதல் தேவையானது. குடும்பத்தில் மாறுதல் ஏற்படும். சில சந்தர்ப்பங்களில் பிள்ளைகளுடன் கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். இது தீர்க்கப்படுவதை உறுதிப்படுத்த கூர்மையான பேச்சுகளை தவிர்க்கவும் உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு நடந்து கொள்ளவும். ஆரோக்கியம் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். உடல் நலத்தில் சிறிய பிரச்சனைகள் ஏற்படலாம். அந்த நேரத்தில் யோகா, தியானம் அல்லது பரிசுத்த சுவாச பயிற்சிகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஜூலை மாதம் புதிய வாய்ப்புகள், சிறந்த நேரம். ஜூலை மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த நேரம். இந்த மாதத்தில் பல புதிய வாய்ப்புகள் உங்களைச் சுற்றி வருகின்றன. தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள், வாடிக்கையாளர்களுடன் உறவு மேம்படும். இந்த மாதம் தொழில்முறை முன்னேற்றம் அதிகரிக்கும். பணவரவு அதிகரிக்கும், மேலும் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, அமைதி மற்றும் உறவுகளுக்கு புதிய ஆதரவுகள் உண்டாகும். இந்த மாதம் பல அற்புதமான சந்தர்ப்பங்களை சந்திக்கலாம். சிலர் குடும்பத்தில் உத்தியோகபூர்வமான சந்திப்புகள் மற்றும் அன்பின் உறவு மேம்படும். ஆரோக்கியம், உடல் நலம் நிலை பெறும். சிறிது பயிற்சியும் ஆரோக்கிய உணவுகளும் உங்களுக்கு பெரும் பயன் தரும். உங்கள் மன அழுத்தம் குறைந்து உங்கள் மனது தெளிவாக இருக்கும். ஆன்மீக பக்தி மற்றும் வழிபாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும். ஆகஸ்ட் மாதம் சவால்கள், பொறுமை அவசியம். ஆகஸ்ட் மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சவால்களையும் தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்வதை அவசியமாகும். இந்த மாதம் சில தடைகள் மற்றும் சிரமங்கள் ஏற்படலாம். பணியிடத்தில் சில திட்டங்கள் தாமதமாகி விடலாம். உங்கள் திறமை மற்றும் உழைப்பை நிரூபிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும், ஆனால் சில தடைகள் இருக்கும். தொழிலில் உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதற்கு சிறிது சிரமம் வரும். செலவுகளும் அதிகரிக்கக்கூடும். எனவே விலை உயர்வுகளை தவிர்க்க போதிய ஒத்துழைப்பு பெறுதல் மிகவும் முக்கியம். குடும்பத்தில் உறவுகளுக்கு அன்பையும் அர்ப்பணிப்பையும் அதிகரிக்க வேண்டும். குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும், அவற்றை நிதானமாக சமாளிக்க வேண்டும். பிள்ளைகளுடன் உங்கள் உறவு மேம்படும். ஆரோக்கியம், சிறிய பிரச்சனைகள் இருக்கலாம். இதற்கு உடற்பயிற்சி, சீரான உணவு பழக்கம் மற்றும் தியானம் மிக முக்கியமாக இருக்கும். பரிகாரங்கள் மற்றும் பரிந்துரைகள். புதன்கிழமைகளில் விநாயகருக்கு பூஜை செய்யவும். நாகநாடா தவம் மேற்கொண்டு தியானம் செய்யவும். சங்கவாரத்தில் கீரையை உணவில் சேர்க்கவும். பச்சை நிற ஆடை அணிந்து கடவுளுக்கு வழிபாடு செய்யவும். உணர்ச்சிகளை கையாளும் திறனை மேம்படுத்தவும். அன்புள்ள தனுசு ராசிக்காரர்களே, இந்த 4 மாதங்களும் உங்கள் வாழ்க்கையை புதிய உச்சிகளை நோக்கி அலைக்கோபாரும். உங்களின் உழைப்பு, சிந்தனை திறன் மற்றும் பொறுமை உங்கள் வெற்றியின் சுவர்களை கட்டும். உங்கள் வாழ்க்கை தோற்றங்களை மாற்றுவதற்கு காத்திருக்கும் வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்துங்கள். இந்த ராசிபலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவுக்கு விருப்பம் கொடுத்து சப்ஸ்கிரைப் செய்யவும், உங்கள் கருத்துக்களை கீழே பகிரவும். நன்றி.
வாழ்க வளமுடன். மீண்டும் சந்திப்போம்.